தேவன் ஏன் மனிதனை படைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, தேவதூதர்களை படைச்சிருந்தாரு. தேவதூதர்களை படைச்சு தேவதூதர்களுக்கு வேலையே என்ன? ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறதும் ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டு இருக்கோ தான் தேவதூதர்களுக்கு வேலை. ஆனால் தேவதூதர்களில் 1/3 தேவதூதன், அந்த லூசிஃபர் அப்படின்ற தேவதூதனும் அவனோட சேர்ந்த ஒரு கூட்டமும் என்ன செய்து போச்சு? விழுந்து போயிட்டு. ஏன் விழுந்து போச்சு அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு என்ன? நான் வானத்துக்கு ஏறுவேன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல எல்லாம் 12லேருந்தே இருக்கு. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நிருதயத்தில் சொன்னாயே. அப்போ தேவனுக்கு ஈக்குவலஞ்சா அந்த தூதன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை தள்ளி விடுறாரு. தள்ளி அவனை சாம்பலை போல மாற்றி என்ன செய்யறாரு? இங்கே கீழே தள்ளி விடுறாரு. அப்படி தள்ளி விடுற இடத்த ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நிரப்பணும். அப்போ அந்த நிரப்புறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன, அதுக்கு பிறகுதான் பூமி பார்த்தா அலங்கோலமா வெறுமையா இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நமது சாயலாகவும் ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 26, 27 அந்த வசனத்துல ஆண்டவர் நினைக்கிறாரு, பின்பு தேவன் நமது சாயலா நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாத்து பறவைகளும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் ஊர் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மனித குலத்தை நம்ம படைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? படைக்கிறாரு. இந்த படைக்கப்பட்ட மனிதன் எப்படி இருக்கணும்? இந்த மனிதனை வச்சு ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த தூதர்கள் விழுந்து போன தூதர் கூட்டத்தை ஃபில் பண்ணணும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமா, எட்டர்னலி அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் அவருக்கு தேவை. அதனாலதான் மனுஷனை படைச்சிட்டு ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாரு. பொறுப்பையும் கொடுத்து இந்த உலகத்துல ஏன் வச்சிருக்காரு? அப்போ இன்னொன்று நம்ம பார்க்கும்போது, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது கரெக்டாக ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துல மனுஷனை படைச்சாரு அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. அப்போ ஏன் மனுஷனை படைச்சாரு அப்படின்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி அந்த மனுஷன்டேந்து வெளிப்படணும், அந்த சந்ததியை அவன் உருவாக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உண்மையா மனுஷனை படைக்கிறாரு. ஒரு கூட்டம் அந்த விழுந்து போன தேவதூதர்களுக்கு அந்த பிளேஸை ஃபில் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யறாரு? ஆண்டவர் படைக்கிறார். அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததியை நம்ம உருவாக்கணும். அதுக்கு தான் என்ன செய்யறாரு? மனுஷன் ஆண்டவர் உண்மையா படைத்ததின் உள்ளான நோக்கம் அதுதான். ஏன் இந்த உலகத்துல வச்சிருக்காங்க? இந்த உலகத்துல பார்க்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நிறைய சந்தோஷங்கள் இருக்கு, நிறைய விதமான வாழ்க்கைகள் இருக்கு. ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துல வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் தூதனை நம்பிதான் ஆண்டவர் படைச்சாரு. ஆனா தூதனும் என்ன செய்துட்டான்? ஒரு கூட்ட தூதன் ஆண்டவருக்கு சமமாக நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எண்ணம் மாறுபட்டதுனால அவன் தள்ளப்பட்டு போனான். இனி ஆண்டவர் அந்த இடத்துல வைக்க போற அந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி கொண்டு வராருன்னா, இந்த மனுஷன் தூதரை விட சற்று சிறியவராதான் ஆண்டவர் படைச்சாரு. சற்று சிறியவரா எபிரேயர்ல இருக்கு, சற்று சிறியவராக்கினீர் அப்படின்னு. இப்ப கொஞ்சம் சின்னதா படைச்சிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த மனுஷனை ஆண்டவர் அந்த தேவ தூதர்களுக்கு சமமாக மாத்தி இந்த விழுந்து போன தூதனை வெட்கப்படுத்தணும், வெட்கப்பட்டு அவன் போவான். அப்படி ஒரு சேலஞ்சில் தான் ஆண்டவர் செய்யற உலகத்துல வச்சிருக்காரு. இந்த உலகத்துல வைக்கும்போது அப்போ கண்டிப்பா நம்ம அப்படிப்பட்ட ஒரு லெவலுக்கு நம்ம போனோம்னா நமக்கு ஒரு டெஸ்ட் வேணும். இப்போ ஸ்கூல்லையும் நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, படிச்சுட்டு அடுத்த லெவல் போனோம்னா என்ன செய்யறாங்க? டெஸ்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆயிரமான வருஷங்கள் எட்டர்னல் லைஃபுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் வேணும். இந்த எட்டர்னல் லைஃபுக்கு ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட் தான் என்னது? நம்ம உலகத்துல இருக்கிற இவ்வளவு நாட்களும், ஒரு 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 20 வயசு, 30 வயசு, 5 வயசு, எல்லா இதுலயும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? எல்லா கேட்டகரியும் ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்போ மேக்சிமம் போனா 100 இயர்ஸ் இப்ப சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒரு கூட்டம் ஆண்டவரை இந்த டெஸ்ட் ஆண்டவர் வச்சிருக்க இடத்துல ஆண்டவரை எந்த சோதனை வந்தாலும் அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் தான் அவருக்கு வேணும்.
அப்போ ஆண்டவர் அதை தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் யார் எப்படி எப்படி இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த உலகத்துல வாழுகிறதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு குடும்பத்தை தந்திருக்காரு. அந்த குடும்பம் வித்தியாசமா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கு. அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன்ட்ட 5 தாலந்து கொடுத்தேன், ஒருத்தன்ட்ட 2 தாலந்து கொடுத்தேன், ஒருத்தன்ட்ட 1 தாலந்து கொடுத்தேன். 5 5 தான் மாத்தணும், 2 5 மாத்தணும்னு ஆண்டவர் நினைக்கல. அப்ப இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ், இருக்கிற கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கைய நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோமா? அப்படி சந்தோஷப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல தெரிந்து கொள்வாரு. அப்போ இந்த உலகத்துல வாழுகிற இவ்வளவு நாட்களும் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம், டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஃபைனலா ஆண்டவர் இந்த உலகத்துல வரும்போது, வருகையில வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பியூரிஃபை ஆகிறவங்க தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அவங்களதான் அந்த சிங்காசனத்தின் மேல ஆண்டவர் என்ன செய்வாரு, கொண்டு தூதர்கள் மத்தியில ஆண்டவர் வைப்பாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு டெஸ்ட்டுக்காக தான் இந்த உலகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர இந்த உலகம் நமக்கு சும்மா வாழ்ந்துட்டு போய் சுகிச்சிட்டு போகிறதுக்கு இந்த உலகம் கொடுக்கப்படல. நம்ம ஆண்டவருக்காக வாழறோமா அப்படிங்கிறத ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு, அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இதுல பார்க்கும்போது தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதான். அப்போ தேவபக்தி உள்ள சந்ததியை பெறப்படணும்னா நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமா வாழணும். இந்த உலகத்துல வாழும்போது பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தம்னு சொல்லும்போது என்னது, பாவம் செய்யக்கூடாது. வசனம் சொல்லுது, 1 யோவான் 3:9-10 அந்த வசனத்தை பார்க்கும்போது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் ஒருத்தன் பிறந்தான்னா அவன் என்ன செய்யறான், பாவம் செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னா அந்த வசனத்துல இருக்கு, தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆண்டவருடைய வித்து என்ன செய்யுது, அவனுக்குள்ளால இருக்கிறது. அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னா நம்ம மனுஷன் என்ன செய்யறான், தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம கேட்டா நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ற நம்ம பாவம் செய்ய மாட்டோம், பாவம் செய்ய கூடாது. அடுத்த வசனம் சொல்லுது, ரோமர் 6:14 வசனம் சொல்லுது, பாவம் நம்மை மேற்கொள்ளாது. பாவம் நம்மை மேற்கொள்ளாது. அப்போ பாவம் வரும், இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா அது நம்மளை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. ஏன் நம்ம மேற்கொள்ளாது அப்படின்னா, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்ன செய்யாது, நம்மளை மேற்கொள்ளாது. ஆண்டவருடைய கிருபை நம்ம கிட்ட இருக்கு. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம தவறு செய்கிற சூழ்நிலைகள் வரும்போது நம்மளை உணர்த்து வித்து, நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை உணர்த்து வித்து ஆண்டவருக்கு நேரம் நம்மளை கொண்டு போகிற ஒரு கிருபை வர நமக்கு இப்போ ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த கிருபை இருக்கனால பாவம் நம்மளை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். ரோமர் 6:22 சொல்லுது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நம்ம தேவனுக்கு என்னைக்கு நம்ம அடிமையா இருக்கிறோமோ பாவத்துக்கு நம்ம விடுதலையாகிறோம். பாவத்துக்கு விடுதலையாகி தேவனுக்கு அடிமையா இருந்தோம்னா பரிசுத்தம் பண்றது, பரிசுத்தம் தான் நமக்கு கிடைக்கிற ஒரு பலன். அதுக்கு ரிவார்டு பரிசுத்தம். அதுக்கு ரிவார்டு என்னது, நித்திய ஜீவன். முடிவோ நித்திய ஜீவன். நம்ம நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஹெவனுக்காக தான் நம்ம எல்லாரும் ஹெவனுக்கு போகணும். ஸோ ஹெவனுக்கு போகணும்னா நம்ம யாருக்கு அடிமையா இருக்கணும், தேவனுக்கு அடிமைகளா தான் நம்ம இருக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம். 6 ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ தேவனிடத்துல இருந்து நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டு, அதனால கிருபை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு அதே அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு, நீ வாசிச்சு பாருங்க. அப்போ இருக்கு. அப்போ அப்படி நம்ம அந்த முடிவு நித்திய ஜீவனுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளை முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், வாழணும். இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, கலாத்தியர் 6:19 உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். கலாத்தியர் 6:19-21 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இதுல நிறைய இருக்கு. அதுல நம்ம 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 நார்மலி செய்கிற காரியங்களை பார்க்கும்போது நம்ம பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், இப்போ களியாட்டுகள், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நம்ம யாரும் எங்க போக முடியாதான்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன அடுத்த வசனங்களை பார்க்கும்போது சொல்லியிருக்காரு, ஆவியின் கனியை குறித்து சொல்லியிருக்காரு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ இந்த காரியங்கள் நமக்கு நம்ம இருதயத்துல வரும்போது, நம்ம ஃபுல் பாடியில வரும்போது, நம்ம தேவராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு அதுதான் என்னது, ஒரு தகுதியான வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதே மாதிரி இன்னும் ஒரு வசனம் நான் சொல்றேன். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அதை இங்கிலீஷ்ல வாசிச்சு பாருங்க. இப்போ இதுல ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. இந்த இடத்துல ஆக்சுவலி பைபிளை வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்கோம்னா, பாபிலோன் தேசத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா இருக்கும்போது 70 வருஷம் முடிந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அப்ப அது தெரியாம ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா எப்ப விடுதலை கிடைக்கும்னு அவங்களுக்குள்ளால ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கத்தை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். அது என்னது, தீமைக்கான முடிவு அல்ல, நன்மையான முடிவு. நான் உங்களுக்கு ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சோ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எப்படி எடுத்துக்கொள்ளலாம், நம்ம எதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம்? ஒரு வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸுக்கு நம்ம எதிர்பார்த்திருக்கிறோமா, இல்ல ஹெவன்லி பிளெஸிங்ஸுக்கு நம்ம எதிர்பார்த்திருக்கிறோமா? நம்ம நித்திய ஜீவனை குறித்த எண்ணம் நமக்குள்ளால இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம இதுல நம்ம கேரக்டரை நம்ம மோல்டு பண்ணதான் பார்ப்போமே தவிர நம்ம வேற காரியங்கள்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதுக்கு அழகா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், ஒரு வேர்ல்ட்லி எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். அதை வச்சு நம்ம ஹெவன்லிக்கு நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. 2 ராஜாக்கள் இருக்காங்க. 2 ராஜாக்கள் யுத்தம் பண்ணும்போது ஒரு ராஜா தோத்து போறாரு. இந்த தோத்து போன ராஜா என்ன சொல்றாருன்னா, எனக்கு எப்படியாவது இறங்கணும், எனக்கு எப்படியாவது என்ன விடுதலை பண்ணணும்னு கேட்கிறாரு. கேட்கும்போது இந்த ராஜா என்ன சொல்றாரு, சரி நான் உனக்கு விடுதலை பண்ணலாம், பட் ஒரு கண்டிஷன், நீ ஒரு காரியத்தை எனக்கு நிறைவேற்றணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா தண்ணி நிரம்பி வச்சிருக்கணும். அந்த தண்ணியை நீ என்ன செய்யணும், இந்த தெரு ஓரமா நீ கொண்டு போய் 1 மைல் நடந்து திருப்பி என்கிட்ட கொண்டு நீ ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இப்படி நீ பண்ணும்போது இதுல என்ன கண்டிஷன்னா, ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன செய்யக்கூடாது, கீழே களையக்கூடாது. இதுதான் கண்டிஷன். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்படி இது கொண்டு போயிட்டே இருக்கும்போது 2 விதமான ஜனங்கள் உனக்கு எதிராக வைக்கப்பட்டிருப்பாங்க. என்னன்னா, ஒரு சாரார் உன்னை என்கரேஜ் பண்ணுவாங்க, உன்னை புகழ்த்துவாங்க, உன்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்னொரு சாராரை பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, உன்னை தூற்றுவாங்க, உன்னை கர்ஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பவுல் ஆஃப் வாட்டரை அப்படியே தூக்கி கொண்டு போறாரு. அப்படியே தூக்கி கொண்டு போய் கரெக்டா இவர் அந்த இதுல வெற்றி பெற்றுட்டாரு. ஒரு சொட்டு தண்ணி கீழே கிடையாம கொண்டு அந்த ராஜாட்ட கொடுத்துட்டாரு. இப்போ அந்த ராஜா சொல்றாரு, சரி உன்னை ஒரு கூட்ட ஜனங்கள் உன்னை பாராட்டினாங்க, இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் உன்னை தூஷிச்சாங்க. நீ பாராட்டின ஜனங்களுக்கு இப்ப பரிசுகள் கொடுக்கலாம், தூஷிச்ச ஜனங்களுக்கு நீ தண்டனையும் கொடுக்கலாம். அந்த உரிமையை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்றாரு. அப்ப இந்த ராஜா என்ன சொன்னாரா, எனக்கு யார் என்ன தூஷிச்சாங்கன்னு தெரியாது, யார் என்ன பாராட்டினாங்கன்னு தெரியாது. ஏன்னா என்னோட கான்சென்ட்ரேஷன் எங்க இருந்து, நான் விடுதலை பெறணும், நான் எப்படியாவது இந்த தண்ணிய கீழே சிந்தாம உங்ககிட்ட சேர்க்கணும், இதுதான் என்னோட குறிக்கோளா இருந்தது. அதனால நான் யாரையுமே திரும்பி பார்க்கல, நான் கரெக்டா அந்த கேம்ல நான் அந்த இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதே மாதிரிதான் நம்மளுடைய நோக்கம் எங்க இருக்கு, நம்ம வேர்ல்டுக்குள்ளாலே இருக்கிறோமா இல்ல ஹெவனா இருக்க? இப்ப ஹெவன் நமக்கு நோக்கம்னா, நம்ம சுத்தி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ காரியங்கள், நம்மளை என்கரேஜ் பண்றவங்க இருப்பாங்க, நம்மளை கர்ஸ் பண்றவங்க இருக்காங்க, நம்மளை திட்டுறவங்க இருக்காங்க. நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், நம்ம எப்படி நம்ம அவங்க கிட்ட பிஹேவ் பண்றோம், அது ரொம்ப முக்கியம். அதான் அந்த கலாத்தியர் 6 சொல்லப்பட்டிருக்க வசனங்கள். நமக்கு கோபங்கள் இருக்கா, எரிச்சல்கள் இருக்கா, வைராக்கியங்கள் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன இல்லை, பரிசுத்தமே இல்லை.
நம்ம பரிசுத்தமா வாழல. பரிசுத்தம் இல்லைன்னு நம்ம தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆதாமே எவ்வளையும் படிச்சுட்டு அவங்க தப்பு செய்யறாங்க, ஆண்டவர் பார்க்க வராங்க. இவங்க என்ன செய்யறாங்க, ஒளிச்சிருக்காங்க. ஆண்டவர் கூப்பிடுறாரு, உங்களால வர முடியல. இதே மாதிரிதான் நம்ம பாவம் செய்துட்டே இருப்போம். ஆண்டவருடைய வருகையில நம்ம போய் நிக்க முடியாது, நமக்கு நிக்க முடியாது. ஆண்டவர் கூப்பிட்டா நமக்கு போக முடியாது. நமக்கு அதான் அந்த இருள் நம்மளை என்ன செய்துரும், அந்த வெளிச்சத்துக்குள்ளால போக விடாது. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இதுக்காகத்தான் நம்ம இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களும் அதை புரிந்து கொள்ளல. நம்ம புரிந்தது என்ன, நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். நம்ம இதை ஒரு சின்ன இதா பார்த்துக்கோங்க. இன்னும் இதுல ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, சரியா? இனி ஒரு கோட் சொல்றேன். என்னன்னா, இறைவனுடைய அன்பிற்கு நாம் கொடுக்கும் பரிசு நாம் பரிசுத்தமாய் வாழ தீர்மானிப்பது. நம்ம பரிசுத்தமா வாழணும்னு தீர்மானிச்சா அதுதான் என்னது, இறைவனுக்கிட்ட அன்பிற்கு நம்ம கொடுக்கிற ஒரு பரிசு. நம்ம பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கவே தவிர சும்மா நம்ம கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.